வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிலாவே வா, காஞ்சி மகா பெரியார் நிலாவே வர வச்சு மக்களுக்கு காட்டினதை பற்றி போட்டிருந்தான். சரி, அது என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிலாவே வானா என்னென்னா, பஞ்ச பூதங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர் தான் நம்ம மகா பெரியவருங்க. கொளுத்தும் வெயிலிலும் மழையை அவரால் கொண்டு வரவும் முடியும். இதுபோல் பல அற்புதங்களை சுவாமிகள் நிகழ்த்தியுள்ளார்னா அவர் காஞ்சி மகா பெரியவர் தாங்க. இது எதனால் அப்படின்னா, ஒரு முறை வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வந்தப்போ அந்த பூஜையை சுவாமிகள் நடத்தியிருக்காங்க. அப்படி சுவாமி நடத்தும்போது பூஜை முடிந்த பின் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, நிலாவை தரிசிக்க மடத்தை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தாங்க. அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. அண்ணாந்து பார்த்தப்ப அருகில் நின்ற தொண்டர் சொல்லியிருக்காரு, பெரியவா வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது, சந்திர தரிசனம் இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. அப்படியா என கேட்ட சுவாமிகள் உடனே வலது கையை உயர்த்தியபடி, அந்த காஞ்சி மகா பெரிய வலது கையை உயர்த்தியபடி அப்படியும் இப்படியுமா அசைத்தார். இதை பார்த்த மக்கள் எல்லாம் தூரத்தில் என்ன செய்தான்னு பார்த்தாங்க. ஆனால் தூரத்தில் நிற்கும் ஒருவரை அருகில் வா என அழைப்பது போல் இருந்தது. அடுத்த வினாடி அந்த அற்புதம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சுவாமியின் உத்தரவுக்கு கட்டுப்பாட்டு விளங்க மேகம் விலக நிலா பளிச்சென தெரிந்தது. இதை கண்ட பக்தர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம்லாம் காஞ்சி மகா பெரியவர் சொன்ன, அதாவது என்னென்னா அவர் அவ்வளோ சாமிக்கு பக்தியாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். அவர் கட்டுக்குள் சாமி பக்தி இருந்தால் நமக்கு எல்லாமே நடக்குங்கிறத அவர் உசத்தி காட்டியிருக்காருங்க. சந்நியாசிகளுக்கு பிக்ஷை அளிப்பதும் புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதற்காக அன்று சுவாமிகளுக்கு பிக்ஷை செய்ய காத்திருந்த பக்தர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்கங்க. பௌர்ணமி பூஜை முடிந்ததும் நிலாவை பார்த்த பின்னரே சுவாமிகள் பிக்ஷை ஏற்பார் என்பது அதற்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நிலாவை பார்க்காவிட்டால் சுவாமிகள் சாப்பிட மாட்டாரோ என கவலையுடன் இருந்த பக்தர்கள் அன்று கவலை நீங்கிச்சுங்க. இதுதான் காஞ்சி மகா பெரியவர் நிறைய உபதேசமும் சொல்லுவாருங்க. ஒரு முறையாவது நீ காசி ராமேஸ்வரம் சென்று வாம்பாங்க. புண்ணிய தீர்த்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வாங்க. சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நமக்கு ஆயுள் கிட்டும் சொல்லுவாங்கங்க. முடிந்தவரை கை கால்களை கழுவிய பின் கோவிலுக்குள் நுழைவது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எதற்கும் பதட்டப்படக்கூடாது. அமைதியாக கடமையை செய். பேச்சில் பொதுநலம், செயலில் சுயநலம் என இருக்கக்கூடாது அப்படின்னு காஞ்சி மகா பெரியார் சொல்லியிருக்காருங்க. அவர் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தீய எண்ணத்தை அகற்றும். பிறருக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாருங்க. நம் பணிகளை நாம் செய்வதே உண்மையான கௌரவம். நம்முடைய பணிகளை நம்மளே செய்வதுதான் உண்மையான கௌரவம். தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தை தியாகம் செய்வது சிறந்தது. எதிலும் அலட்சியம் வேணும். சிறிய பணியை அக்கறையுடன் செய். அவர் காஞ்சி மகா பெரியவர் இவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காருங்க. இன்றைக்கி இந்த நிலாவை வாங்குகிற கருத்துக்கள் இதில் நல்லா இருந்துச்சு. சரி, இது எப்படி அவர் கொண்டு வந்தார், இந்த கதையை எப்படி போட்டாருங்கிறது போட்டிருந்துச்சு, ஆன்மீக மலரில் போட்டிருந்துச்சு. பார்த்தேன். சின்ன கதை தான், ஆனால் அதில் எவ்வளோ அர்த்தம் இருந்துச்சுங்கிறத புரிஞ்சேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். காஞ்சி மகா பெரியவர் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அவரோட கருத்துக்களை நம்ம கேட்கும்போதே நமக்கு நல்ல அவரோட செயல்களை பார்க்கும்போதே நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வருங்க. வாழ்க வளமுடன்.